நான் சொல்றேன், பிஜேபிக்கு இந்த 2026 அவங்க பதவிக்கு வர முடியாது. ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனா 10 எம்எல்ஏ வரலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க சொல்லுவாங்க, இதுல பூரி ஜெகநாதர் கோயில் இது ட்ரெஷரி சாவியை வந்து திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுட்டாங்கன்னு ஒரு அப்பட்டமான ஒரு கீழ்த்தரமான பொய்ய சொன்னாங்கல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணலாம். அதை மக்கள் நம்பி சில இடங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு 10 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தெரியும் நம்ம 2026 ஆட்சி அமைக்க போறது இல்லைன்னு. அவங்களுடைய எய்ம் என்ன? நம்ம சொல்றத விரும்புறாங்களோ விரும்பலையோ நம்ம சொல்றத கேட்கிற ஒரு கட்சி இங்க ஆட்சிக்கு வரணும். இப்ப நம்ம வந்து ஏடிஎம் கூட கூட்டா இருக்கிறது வந்து அதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம சிக்னல் கொடுத்துருவோம், நீங்க சண்டை ஓட்டு போயிருங்க, நாங்க அந்த பக்கம் விஜய்கிட்ட பேசி உங்க கூட சேர்த்து விட்டுறோம். இப்ப விஜய்க்கும் இவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன, விஜய் நான் தான் முதலமைச்சர்ங்கிறாரு, இவரும் இபிஎஸும் நான் தான் முதலமைச்சர்ங்கிறாரு. அப்ப அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, 2.5 இயர்ஸ் கழிச்சு இன்னொருத்தர் சொல்லி நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேரலாம், சேர்த்து வைக்கலாம், இவரு சேர்த்து வைக்கலாம். அதுதான் முக்கியம். மறந்துடாதீங்க, இல்ல ஒரு மாநிலத்துடைய கவர்னர் வந்து இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் தன்னுடைய ராஜ்பவன்ல கைகுலுக்க வச்சு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதான் கவர்னர் வேலையா? இந்த கவர்னருக்கு சூடு சொரணை இருந்திருந்தா இதை பண்ணிடக்கூடாது. கவர்னர் போஸ்டையே கேவலப்படுத்தினார். அதே மாதிரி தான் இப்ப ஆர்.என். ரவியும் பண்ணிட்டு இருக்காரு, பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கவர்னர்களை இப்படி பயன்படுத்துவாங்க, யாரை வேணாலும் பயன்படுத்துவாங்க. அதனால நிச்சயமா வந்து நம்ம வந்து இந்த கூட்டணியில இல்லாம இருக்கிறதன் மூலம் இவருக்கு இபிஎஸ்க்கு வந்து இன்னும் பலம் சேர்ந்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு, டிஎம்கே கவுத்து விட்டுருவாருன்னா அவங்க அதை வரவேற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேல வந்து என்ன பெரிய திராவிட பிரின்சிபல் இருக்கு? முதல்ல அம்மாவுக்காக மண்சோறு திங்க ஆரம்பிச்சாங்க கோயிலுக்கு போய், அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாத்தையுமே விட்டாங்கல்ல. அதனால அடுத்து வந்து ஏடிஎம்கே வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த டிஎம்கேல இருக்கிற அந்த சில கொள்கைகளை வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்களே டிஎம்கே, அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதுக்கடுத்து வந்து திராவிடம், அவங்களுக்கு டிஎம்கே ஒழிக்கிறது வந்து ஃபைனல் எய்ம் கிடையாது, அந்த திராவிடங்கிற எண்ண ஓட்டத்தை ஒழிக்கணும், அதுதான் உங்களுடைய ஃபைனல் எய்ம். அதுக்கு டிஎம்கே முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிஎம்கே ஷுட் பி டிமாலிஷ்ட். அதுக்கான முயற்சிகளை வந்து தான் வந்து அளவுக்கு அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, ஏன் எதிராளிக்கு 2 கண் போயிடணும், அவ்வளவுதான்.